பிளே தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிளே தமிழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சோழி பிரசுரத்தின் மூலமாக ஒவ்வொருவருடைய கிரக பயிற்சியுடைய பலாபலங்களை எல்லாம் இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, அதாவது சனி பயிற்சி. கிரகங்களில் 3 கிரகத்தினுடைய பயிற்சியை நாம் சந்தித்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சனி பகவானுடைய பயிற்சியை பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக நாம் சந்திக்க போக வேண்டியது குரு பகவானுடைய பயிற்சி. குரு பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதே நேரம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி. இடைவெளி குறுகியாக இருந்தாலும் கூட இந்த பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தருமானா கண்டிப்பாக தரும். சொல்லியிருக்காங்க இல்லையா பெரியவங்க, குருவின் பார்வை கோடி புண்ணியம் தரும், குரு பார்க்க கோடி பாவம் தீரும். அந்த குருவினுடைய பார்வைக்கு அவ்வளவு சிறப்புங்க. இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை அல்லவா. அந்த வகையில் பார்க்கும் பொழுது திருக்கணித வாக்கிய பிரகாரம் நான் சொன்னாலும் கூட சனி பகவானுடைய பயிற்சியும் சேர்த்தே சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு வெள்ளம் மாறி அலை அடித்தாலும் கூட அதை தடுத்து நமக்கு நற்பலனை தர கர்மாவுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தானே. அந்த வகையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 7, 10 அவருடைய பார்வை. இப்போ சனி பகவானுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மீனராசியிலிருந்து அவர் பார்க்கின்றார். மீனராசியிலிருந்து அவருடைய பார்வை எங்கப்படுதுன்னா 3, 7, 10. 3வது பார்வையாக அவர் ரிஷபத்தை பார்க்கின்றார். 7வது பார்வையாக பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை பார்க்கின்றார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்வை, அந்த 10வது பார்வை பார்த்தீங்கன்னா 3, 7, 10. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய பார்வை நமக்கு எந்த விதமான பலனை தரும் என்று நம்ம எல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அந்த வகையில் குரு பகவானுடைய பயிற்சி, இந்த குரு பகவானுடைய பயிற்சியை பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகின்றார். கடகத்தில் வருவது மட்டுமல்லங்க, அவர் உச்சம் பெறுகின்றார். அவர் உச்சம் பெறுகின்றது ஒரு அற்புதம். உச்சம் என்றால் என்ன? பலம் பெறுகின்றார். ஆனால் ஒரு சூட்சும ரகசியத்தை நான் சொல்லலைங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் உச்சம் பெறுவதால் என்ன விதமான நற்பலனை தந்துவிட போகின்றார். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் கடகம் பார்த்தீங்கன்னா யாருடைய வீடு? சந்திரனுடைய வீடு. சந்திரனும் குருவும் பகைதானே. அங்கு அவர் பலம் பெற்றால் என்ன, பலகீனமானால் என்ன, ஆனாலும் கூட அதனுடைய தாக்கம் வீரியம் நம்மை பாதிக்கத்தான் செய்யும். எங்கும் நிறைந்த என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசி இந்த குரு 2026 குரு பயிற்சி பலனை கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையணும். அந்த வகையில் 2026 பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே நம்ம சனி பயிற்சியை சந்தித்து விட்டோம். அந்த கர்மாவை கேட்ட பலனை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து வருகின்றோம். இந்த காலகட்டத்தில் தான் நம்ம கலங்கி நிற்கின்றோம், கண்ணீர் சிந்துகின்றோம், ஏமாற்றத்தை நோக்கி நகர்கின்றோம். நிறைய இழப்புகள் நம்மை நெருக்கி வருகின்ற ஒரு காலகட்டமாகத்தான் இந்த 2026 அமைகின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா 2026 குரு பயிற்சி. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சிம்மராசி அதே நேரத்தில் வெறும் குரு பயிற்சியினுடைய பலனையும் முழுமையாக நமக்கு பலன் தந்து விடாது. கர்மாவுக்கு ஏற்ற பலனும் நமக்கு முன்ன பின்ன உயர்த்தியோ நெருக்கியோ தரக்கூடியது தானே. அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மராசி. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக பலன் தருகின்றார். அது எந்த ஸ்தானம்னு எடுத்துக்கிட்டாலே புத்திரஸ்தானம். அதே நேரம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எத்தகைய ஒரு மாற்றத்தை தருவார் 2026 என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிம்மராசி அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு காலகட்டம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் 12ல் விரய குருவாக இருக்கின்றால். ஆனால் அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். மத்தளத்திற்கு 2 புறமும் அடி என்பது போல 2 பக்கம் மத்தளத்துக்கு அடி விழுந்தாலும் இனிமையான ஓசை தானே. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ துரோகங்களுக்கு மத்தியில் விழித்து எழுந்து தன்னம்பிக்கை நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலத்தை தான் இந்த குரு பகவான் தரப்போகின்றார். குரு இல்லைங்க, தேவகுருவும் அசுரகுருவும் ஆகிய 2 குருவுமே சிம்மராசியை தூக்கி நிறுத்த போகின்றார்கள். சோடி பிரசனம் என்று சொல்கின்றது. நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியை பற்றியோ அதே நேரத்தில் ஜென்ம குருவாக அமைந்து விட்டாரே, விரய குருவாக அமைந்து விட்டாரே என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னன்னா சிம்மத்தில் 12ல் ஒரு விரய குரு தானே. அந்த விரய குரு விரயத்தை சுபமாக மாற்றுகின்ற ஒரு வல்லமையை களத்திரக்காரர்கள் சுக்கிரன் 2026 உங்களுக்கு தரப்போகின்றார். அதாவது கதவை மூடினாலும் ஜன்னல் திறப்பதை போல ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றமும் பெறப்போகின்றது.
ஒரு காலகட்டமாகத்தான் அமைகிறது. அதே நேரம் பார்த்துட்டீங்கன்னா அந்த சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதில் இவர் குரு பகவான் இருப்பதனால நல்ல ஒரு குழந்தை பெறுவதற்கான ஒரு நல்ல மாற்றம், குழந்தை பெறுவதற்கான சூழ்நிலை அமைந்தாலும் கூட அது கொஞ்சம் செலவு வைக்க தான் செய்யும். அதனால அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நல்ல திருமண யோகம் கிடைத்தாலும் அந்த திருமண யோகத்தில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது இந்த காலகட்டத்தில் சிறப்பது. நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளில் இருந்து ஒரு தீர்வு பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். அதாவது ரணம் என்றால் நோய், நீண்ட நாள் இழுத்தடித்த நோய்கள் உங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் இந்த காலகட்டத்தில் அமையும். என்னுடைய அனுபவத்தில் இந்த அஷ்டம சனி காலத்தில் அற்புதமான முன்னேற்றங்களை பெற்றவர்களையெல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன். இழந்ததை திரும்ப பெற்றவர்களையும் நான் சந்திருக்கிறேன். காரணம் நல்ல தசாபுக்தி இறையர்களும் குருவர்களும் அமையுமானால் நல்ல மாற்றம் ஒன்றே ஒன்றுதான் என் மனதுக்குள்ளே இருக்குது. காரணம் என்னன்னா 12ல் பார்த்தீங்கன்னா விரய குருவாக இருக்கின்றார். அந்த விரய குருவை சுபசல குருவாக மாற்றுகின்ற ஒரு தன்மையை அசுர குரு சுக்கிரன் உங்களுக்கு தரப்போகின்றார். அந்த வகையில் பார்க்கும்போது நீண்ட தூர பயணங்களில் ஒரு வெற்றியும் எதையும் போராடி பெறக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த காலகட்டத்தில் அமையும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. நின்று நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு காலமாகத்தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த விட அவருடைய பார்வை என்று சொல்லுவாங்க. குரு பகவானுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9. அதே நேரம் சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 3, 7, 10. அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவானுடைய பார்வை இருப்பதனால அது கொஞ்சம் தவறான மனிதனுடைய பழக்க வழக்கம் இருந்தால், தவறான மனிதனுடைய தொடர்பு இருந்தால் அது இல்லாமல் பார்த்து கொள்வது சிறப்பு. இந்த காலகட்டத்தை என்னுடைய பார்த்தீங்கன்னா அனுபவ குருவாக, அதெல்லாம் விரய குரு என்று சொல்வதை விட அனுபவ குருவாகத்தான் பயன்படுகின்றேன். ஒரு காரியத்தை செய்யுங்கள், இல்லை என்று சொல்லவில்லை, அதை ஆடம்பரமாக விரலுக்கு தகுந்த வீக்கத்தோடு செயல்படுகின்றால் ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரம் 3 பலமும் தள்ளாடுகின்ற ஒரு காலகட்டம். அந்த 3 பலம் என்றால் தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம் என்று சொல்வார்கள். அந்த 3 பலமும் தள்ளாடுகின்ற ஒரு காலகட்டம் இருப்பதனால தெய்வ பலம் அது உங்களுக்கு துணை வரும். அந்த தெய்வ பலம் துணை வரும்னா அதுக்கு ஒரே வழிதான். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடம் என்றால் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியா இருக்காரு, பார்த்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் குரு பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 12ல் விரய குருவாக இருக்கிறார் என்று சொல்வார்கள். இருந்துட்டு போட்டுமே, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பேர் என் வாழ்வில் சந்தித்திருக்கின்றேன். அவர்களை எல்லாம் இந்த இடத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய திருப்பாதம், அவனை நோக்கி நீங்கள் நகர்ந்து விடுங்கள். சிம்மராசி அன்பர்களே, கவலையே பட வேண்டாம். திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு அங்கே தரக்கூடிய நல்லடையை கொண்டு உங்கள் கையினால் அபிஷேகம் செய்து பாருங்கள். காரணம், இந்த அஷ்டம சனி காலத்தில் அற்புதமான யோக பலனை அந்த சனி பகவான் தருவார். ஏன்னா சாட்சிக்காரன் காலில் விட சண்டைக்காரன் காலில் விடுவது சிறப்பு தானே. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விரைய குருவாக இருக்கின்றார், எல்லாம் கவலைப்பட வேண்டாம். அந்த ஆலயம் சென்று குரு பகவானுக்கு உங்களால் முடிந்த கொண்டக்கடையாக செய்யப்பட்ட மாலையோ ஒரு மஞ்சள் வஸ்திரமோ அணிங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மஞ்சள் நிறை ஆடை அணிவது, அதாவது ஆண்களாக இருந்தால் மஞ்சள் நிற சட்டை போட்டுக்கலாம், இல்லை மஞ்சள் நிறத்தில் ஒரு பேனாவை பையில வச்சுக்கலாம். பெண்களாக இருந்தால் அந்த ரவிக்கை சேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மஞ்சள், அதாவது மஞ்சள் நிறம் உங்களோடு இருக்கிற பார்த்திருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளும் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உருட்டு மஞ்சள்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சளை வாங்கி அருகில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு கொடுப்பதோ, சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுப்பதோ இந்த காலத்தில் விரைய குருவிலிருந்து காப்பாற்றுவதற்கான ஒரு அற்புதமான யோக பலனை தரும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நல்ல சிந்தனை, நல்ல மனிதனுடைய தொடர்பு, தளராத ஒரு தன்னம்பிக்கை, அதை அத்தனையும் தரக்கூடிய ஒருவர்களுக்கு துணை இருக்கின்றார். காரணம் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணை இருப்பதனால அவன் ஞானகாரகன் மட்டுமல்ல, கொடுப்பதிலும் அவனுக்கு இணை கிடையாது. அவர் துணை இருப்பதனால குருவும் சனியும் தரக்கூடிய பாதிப்பிலிருந்து உங்களை காக்கின்ற கவசமாக இருக்கின்றார். கேதுவுக்கு அற்புதமான ஒரு தெய்வம் யாருன்னு பார்க்கணும். கேது பகவானை பொறுத்த வரைக்கும் கேதுவுடைய வழிபாடு, கேது ஆலயம் சென்றுதான் வழிபட வேண்டும் என்பதில்லை. பத்ரகாளியினுடைய வழிபாடே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். மகா கணபதியினுடைய வழிபாடு மிக மாற்றத்தை தரும். அருமையான ஒரு காலகட்டம் தான், கவலையே பட வேண்டாம். எந்த வந்தாலும் அதை எழுத்து போற மனோ தினத்தை தரக்கூடிய குருவாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும்.